திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் 3 முன்னுரை. இந்த பகுதிக்கு திரு பாலகுமாரன் அவர்கள் வழங்கியிருக்கும் முன்னுரையை இப்பொழுது கேட்போம். வாழிய நலம். இனிய சிநேகிதர்களுக்கு வணக்கம். ஒரு வாரப்பத்திரிகையில் தொடராக வந்த அத்தியாயங்கள் தொகுக்கப்பட்டு முதல் 2 பாகங்களாக வெளிவர உடையார் கதை முடியாத இந்த நிலையில் மீதி பகுதியை எப்படி எழுவது என்று நான் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது, நான் வழக்கமாக மாதம் எழுதி வரும் பல்சுவை நாவலில் தொடராக வெளியிடலாம் என்ற யோசனை எழுந்தது. அதன் ஆசிரியர் பொன் சந்திரசேகர் அவர்கள் இதை அவ்விதம் வெளியிடுவதற்கு ஆர்வமாக முன்வந்தார். 4 மாத நாவல்களை கொண்டது ஒரு பாகம் என்று கணக்கு போட்டு அந்த விதமாகவே எழுதப்பட்டது. பாகம் பிரித்து புத்தகத்தினை பைண்டிங் செய்யும் வசதியை கருதித்தானே தவிர, புத்தகத்தை கையாளுவதற்கும் வசதியாக இருக்க வேண்டுமே என்ற நினைப்பை தவிர வேறு எதுவும் இல்லை. வாரம் எழுதுகின்ற சௌகரியம் இல்லையே, இது எப்படி ஒட்டுமொத்தமாக எழுத முடியும்? இந்த வலிவு நம்மிடம் உண்டா என்று மெல்லிய சந்தேகம் எனக்கு இருந்தது. ஆனால் நான் தொடர்ந்து எழுதப் போகிறேன் என்று கேள்விப்பட்டதும் என்னுடைய பல நண்பர்கள் மிகவும் உற்சாகப்படுத்தினார்கள். எழுதிவிடலாம், கதையை எங்கு ஆரம்பிப்பது, என்னவெல்லாம் சேர்ப்பது, 3ஆம் பாகத்தில் வரவேண்டிய விஷயங்கள் என்ன, எங்கே முடிக்க வேண்டும் என்றெல்லாம் விவாதித்தார்கள். நான் எந்த வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் மனம் முழுவதும் உடையாரில் லயித்து எப்படி இந்த நாவலை கொண்டு செல்ல வேண்டுமென்றே திட்டத்துடனேயே உழன்று கிடந்தது. என் குருநாதர் யோகி ராம் சுரத்குமார் அவர்களை நெஞ்சில் நிறுத்தி எழுத துவங்கிவிட்டேன். ஒரு நாவலாசிரியன் ஒரு சரித்திர கதையை தன்னுடைய கற்பனைக்கு ஏற்றவாறு அழைத்துச் செல்ல முடியும் என்றாலும் நான் அவ்விதம் செய்ய விரும்பவில்லை. சரித்திரத்தை ஒட்டியே எழுத விரும்பினேன். கல்வெட்டில் இடம்பெறாத பெயர்களை கொண்டு வந்து அவர்களை முக்கிய பாத்திரங்களாக அமைத்து சோழ சரித்திரத்தில் திருப்பு முனையாக அவர்கள் இருந்தார்கள் என்று எழுதுவதற்கு எனக்கு விருப்பமில்லை. உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் காலத்தில் அவருக்கு அண்மையில் இருந்தவர்களை மையமாக வைத்து உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருடைய கதையை சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருந்தது. அருகில் உள்ளவர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள், ஏன் முக்கியமானவர்கள் என்று என்னை நானே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டியதாயிற்று. பட்டீஸ்வரத்தின் மேற்கு பகுதியில் இருக்கின்ற உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு மனைவியாக இருந்த பழுவூர் நக்கன் பஞ்சமன்மாதேவி பெயரில் எழுதப்பட்ட பள்ளிப்படை கோவிலுக்கு பல முறை சென்ற பொழுதும் அந்த கோயில் சிதிலமடைந்து கிடந்ததை பார்க்கும் பொழுதும் உள்ளே ஒரு குமுறல் ஏற்படும். பள்ளிப்படை கோயில் என்று எழுப்பப்பட வேண்டிய காரணம் என்ன? அவள் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவளா? அப்படி ஒரு பள்ளிப்படை ராஜேந்திரன் மகன்தான் எழுப்பினான். ராஜேந்திரன் தன் சிற்றனைக்கு ஏன் கோவில் எழுப்ப வேண்டும்? இளவரசர் ராஜேந்திரன் வானவன்மாதேவிக்கு பிறந்தவன். வானவன்மாதேவி பட்ட மகிழ்ச்சியா? இல்லை, தத்தி சக்தி விடங்கி என்பவள்தான் பட்ட மகிழ்ச்சி. தத்தி சக்தி விடங்கிக்கு பள்ளிப்படை கோவில் உண்டா? தெரியாது. ராஜேந்திரனுடைய தாயான வானத்தி என்கின்ற வானவன்மாதேவிக்கு கோவில் உண்டா? இருந்ததாக எந்த கல்வெட்டும் ஆதாரமும் இல்லை. ஆனால் பஞ்சவன்மாதேவிக்கு மிக மிக அழகான மிக அற்புதமான கோவில் இருக்கிறது. அதுவும் இடிந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் 50 வருடங்களில் அது மண்மேடிட்டுவிடும். விரைவில் அதை சீர் செய்ய வேண்டும். விரைவில் அந்த கோவிலை சுற்றி சுற்றி வரும்போதுதான் பஞ்சவன்மாதேவியை ஏன் கதாநாயகியாக நான் தீர்மானித்தேன். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருடைய கதையை சொல்லுவதற்கு இந்த பெண்மணிதான் ஏற்றவள் என்று உள்ளுக்குள்ளேயே முடிவு செய்து கொண்டேன். சரித்திர கட்டுரைகள் எழுதுவது வேறு விதம். அங்கு தெரிந்ததை மட்டுமே பேச வேண்டும், தெரியாததை தெரியாது என்று சொல்ல வேண்டும். இப்படி இருக்கக்கூடும் என்று யூகம் தவறு. ஆனால் இப்படி இருக்கலாம் என்ற யூகத்தை ஒரு சரித்திர ஆசிரியன் செய்யலாம். பஞ்சவன்மாதேவிதான் சோழ சரித்திரத்தின் ஆதாரமாக இருந்திருக்கக்கூடும் என்று அந்த பள்ளிப்படை கோயிலை பார்த்து அதன் கல்வெட்டுகளை புரிந்து கொண்டு உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் காலத்தில் இவள் முதன்மை பொருந்தியவளாக இருந்திருக்க வேண்டும், முக்கியமானவளாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் எழுந்தது. இது முற்றிலும் உண்மை என்று ஆதரிக்கவும் முடியாது, இல்லை என்று மறுக்கவும் முடியாது. ஆனால் பஞ்சவன்மாதேவிக்கு பள்ளிப்படை கோயில் கட்டியிருந்தாலும் அந்த பள்ளிப்படை கோயில் நிறுவப்பட்ட இடமும் பஞ்சவன்மாதேவி கொடுத்த பல கொடைகளும்
அவர்களைப் பற்றி பேசுகின்ற கல்வெட்டுக்கள் வெவ்வேறு ஊர்களில் இருப்பதையும், தஞ்சாவூர் கோவிலுக்குள் இருக்கின்ற ஓவியத்தில் நிற்கின்ற ராஜராஜர் அவருக்கு அருகே நின்று 3 தேவியர் சித்திரத்தை உற்று பார்க்கும் பொழுது ஏற்பட்ட உணர்வுகளை ஒன்று கூட்டித்தான் இந்த கதையை நகர்த்த துவங்கினேன். கிபி 1000வது வருஷத்து சோழ கலாச்சாரத்தை ஒட்டி அவர்கள் வாழ்ந்த விதத்தை ஒட்டிய வண்ணமே இந்த கதையும் எழுதப்பட்டு இருக்கிறது. முடிந்த வரையில் சரித்திர நிகழ்வுகளை வைத்துக்கொண்டே இந்த கதையை பின்னி இருக்கிறேன். கோவில் கட்டுமானத்தை திரும்ப திரும்ப பார்த்து மனத்தில் இருத்தி கொள்ளத்தான் மிகவும் பிரயத்தனப்பட வேண்டி இருக்கிறது. சரித்திர ஆராய்ச்சியாளர் தொல்பொருள் இலாக்காவின் முன்னாள் டாக்டர் திரு நாகசாமி அவர்களின் கட்டுரைகள் எனக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தன. வரலாறு என்ற மிக அரிதான உயர்வான காலாண்டு சரித்திர சஞ்சியை நடத்தி வரும் டாக்டர் கலைக்கோவன் அவர்கள் கொடுத்த உற்சாகமும் என்னை வேகப்படுத்தியது. ஒவ்வொரு முறை தஞ்சை செல்லும் பொழுதும் டாக்டர் குடவாயில் பாலசுப்ரமணியன் அவர்களை சந்திக்காமல் நான் வருவதில்லை. அவரோடு ஊர் சுற்றாமல் சென்னை திரும்புவதில்லை. நாங்கள் எழுதினா எல்லோரும் படிக்க மாட்டாங்க சார். நீங்கள் எழுதினா நிறைய பேர் படிப்பாங்க. பெரிய கோயில் பற்றியும் ராஜராஜ சோழனை பற்றியும் நிச்சயமாக எழுதுங்க சார். எல்லா ஜனங்களுக்கும் அந்த செய்தி போகணும். இதுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன். எப்பொழுது கூப்பிட்டாலும் நான் வர்றதுக்கு தயாராக இருக்கேன் என்று என்னை உற்சாகமூட்டிய பெரிய மனிதர் அவர். அந்த வண்ணமே செய்தவரும் கூட. பட்டீஸ்வரத்திற்கு மேற்கே ஒரு மசூதிக்கு அருகில் இருக்கின்ற ராமநாதன் கோயில் என்று இப்பொழுது அழைக்கப்படும் அந்த பஞ்சவன்மாதேவீஸ்வரத்திற்கு பலமுறை அவரை அழைத்து போய் காட்டியிருக்கிறார் என்னை. அந்த ஊர் மக்கள் எல்லாம் எனக்கு நண்பர்களாகிவிட்டார்கள். பஞ்சவன்மாதேவீஸ்வரத்தில் நிறுவப்பட்டிருக்கின்ற லிங்கத்திற்கு புது துணி கொடுத்தும், கங்கை நீரால் அபிஷேகம் செய்தும், விளக்கரிக்க எண்ணெய் கொடுத்தும் நானும் என்னுடைய உற்ற நண்பர்களும் அந்த கோயிலை கொண்டாடி இருக்கின்றோம். என்னுடைய நண்பர் சுந்தர் பரத்வாஜ் சென்னை மத்திய தொல்பொருள் ஆராய்ச்சி கழகத்தில் கல்வெட்டு ஆய்வாளராக இருக்கின்ற திரு ராஜவேலு, ஜோதிடரும் நண்பருமான ஜோதிட ரத்னா திரு KP வித்யாதரன், தன் வசமிருந்த பல ஆதாரங்களை எனக்கு கொடுத்து உதவிய அரியலூர் கலைக்கல்லூரியின் சரித்திர பேராசிரியர் டாக்டர் தியாகராஜன் ஆகியோரின் அன்பால் இந்த நாவல் மிகச் செம்மையாக வளர்ந்து வருகிறது. இவர்கள் அனைவரும் சமூகத்தில் மிக பொறுப்பான பதவியில் இருப்பவர்கள். ஆதாரங்களை இவர்களிடமிருந்து வாங்கி கொள்ளலாமே தவிர நாவல் எப்படி எழுதுவது என்பது, இவர்களோடு அமர்ந்து விவாதித்தல் என்பது முடியாத காரியம். ஆனால் நாவலை எப்படி எழுதப் போகிறேன் என்று நான் உரத்து விவாதிக்கத்தான் வேண்டும். எப்பொழுதுமே எனக்கு விவாதத்திற்கென உற்ற தனித்த ஆர்வமிற்ற நண்பர்கள் உண்டு. தென்னிந்திய ரயில்வேயில் வேலை செய்யும் சம்பத் லக்ஷ்மியும், குடும்பத் தலைவியுமான பாக்கியலக்ஷ்மி சேகரும், 2 வளர்ந்த குழந்தைகளுக்கு தாயான இந்திரா பாஸ்கரும், கல்லூரி பேராசிரியர் ஜெயன் அன்புக்கணி அவர்களும் இன்னது எழுதப் போகின்றேன், இன்ன விதமாக பேசப் போகின்றேன் என்று உரத்தச் சொல்ல அவர்கள் உற்று கவனித்து அபிப்பிராயம் சொல்வார்கள். எழுதுவது போல கதை சொல்லல் எனக்கு கைவந்த கலை. நண்பர்களிடையே சொல்லும் பொழுது எப்படி எழுத வேண்டும் என்ற தீர்மானமும் என்னுள் மிக திடமாக எழும்புகிறது. பிறகு ஒலிநாடாவில் கதை சொல்ல அதை என் உதவியாளர் எழுதி கொடுத்து விடுவார். பிறகு அது பல்சுவை நாவலுக்கு அச்சு போகும். அச்சடித்த காகிதம் திருத்தப்பட்டு வர அதையும் என் நண்பர்கள் படிப்பார்கள், அபிப்பிராயம் சொல்வார்கள். அதில் பிழை திருத்தம் செய்து அதில் வரும் சந்தேகங்களை தெளிவாக்கி வாக்கியங்களை மாற்றி அமைக்கச் சொல்லுகின்ற உதவியை என் உடன் பிறந்த சகோதரி, சரித்திரத்தில் MA பட்டம் பெற்ற ஆசிரியை சிந்தாரவி திறம்படச் செய்வார். இவர்கள் உதவி இல்லையெனில் என் பணி மிக மிக கடினமாக மாறி இருந்திருக்கும். இதை எளிதாக்க இவர்களின் அன்பு உதவி செய்தது. சிவகாசியில் உள்ள என் நண்பர் திரு வேல்சங்கர், கோவை தொழிலதிபர் திரு ரவிச்சந்திரன், நெடுங்காடி வங்கியில் அதிகாரியாக பணிபுரியும் திரு மோகன், அவருடைய நண்பன் நெடுங்காடி வங்கி அதிகாரி திரு கிருஷ்ணன் டாடா கன்சல்டன்சி அதிகாரியான திரு சுசீந்திரன் போன்றவர்கள் என் பணியில் மிகுந்த ஆர்வம் காட்டியவர்கள். இவர்களுக்கெல்லாம் நான் மிகுந்த நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஆனால் அவர்களோ உங்கள் நட்பு பெரிய கொடுப்பினை என்று பதிலுக்கு நன்றி தெரிவிப்பார்கள். உண்மையான சிநேகிதம் கொடுக்கும் ஆரோக்கியம் போல வளமான விஷயம் உலகத்தில் எதுவும் இல்லை. நான் நல்ல நட்பை அனுபவித்திருக்கிறேன், அகமகிழ்ந்திருக்கிறேன். தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள
அறநிலையத்துறை அதிகாரிகளும் தொல்பொருள்துறை அதிகாரிகளும் என் மீது மிகுந்த அக்கறை கொண்டு நான் கேட்கும் போதெல்லாம் விமானத்தின் மேல் பகுதியை திறந்துவிட்டு பல முறை அந்த சிற்பங்களையும் கட்டுமானத்தையும் ஓவியங்களையும் பார்க்க அனுமதித்திருக்கிறார்கள். மணிக்கணக்கில் அந்த ஓவியங்களை பார்த்த உணர்வுதான் என்னை இந்த நாவல் களத்தில் ஆழ்ந்து கிடக்க வைத்தது. 4வது பாகமும் எழுதி முடித்து விட்டேன். 5வது பாகமும் எழுதி கொண்டிருக்கிறேன். 5வது பாகம்தான் உடையார் நாவலில் கடைசி பாகம் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். எழுத எழுதத்தான் தெரிய வரும். இந்த நாவல் எழுதும்போது உண்டான சந்தோஷம் மிகப்பெரியது. அதிலேயே ஆழ்ந்து கிடப்பது மிக சுகமாக இருந்தது. நடுவே ஒரு சமூக நாவல் முறுத்துப்பட்ட பொழுது மிகப்பெரிய அவஸ்தைக்கு ஆளாகிவிட்டேன். உடையார் நாவலை மறக்க முடியாமல், சமூக நாவலில் முன்னேற முடியாமல் ஒரு தேக்க நிலை வந்தது. மனம் அத்தனை வேகமாக, அத்தனை ஆழமாக இந்த சோழர் கால சரித்திரத்தோடு பின்னி கிடந்தது. நாவலாசிரியராக இருப்பது ஒரு பணம் கொழிக்கும் தொழில் அல்ல. அதே சமயம் வருமானம் இல்லாமலும் இல்லை. இந்த வருமானத்தின் பெரும்பகுதியை இதற்கு உண்டான பயணத்திற்காகவே நான் அதிகம் செலவு செய்தேன். என் சத்குரு திருவண்ணாமலை மகான் யோகி ராம் சுரத்குமார் அருளால் இந்த செலவை செவ்வனே என்னால் செய்ய முடிந்தது. மிக உபயோகமாக செலவழிக்க முடிந்தது. இந்த நாவலில் பல இடங்களில் என்னை மீறியும் நான் சிறப்பாக எழுதியிருப்பது எனக்கு தெரியும். வெறும் புத்தியின் வரைபடத்தால் மட்டுமில்லாது, கதை தந்திரங்களின் கணக்கால் மட்டுமில்லாது, வேறு ஒரு தெய்வீக உந்துதலும் இந்த நாவல் எழுதப்பட்டது. இதை எனக்கு நெருங்கி இருந்தவர்கள் நன்கு உணர்ந்தார்கள். முதல் பாகம் விரைவில் விற்று போய்விட்டதாக திருமகள் நிலையத்தார் சந்தோஷமாக சொன்னார்கள். அவர்களுடைய ஈடுபாடும் அக்கறையும் தான் இந்த நாவல் நல்லதொரு புத்தகமாக உருவெடுத்திருக்கிறது. சிவா கிராஃபிக்ஸ் மணிகண்டன் சகோதரர்கள் பிழைத்திருத்தங்களை சீராக செய்து நல்ல முறையில் லே அவுட் செய்து புத்தகத்திற்கு பொலிவூட்டினார்கள். உங்களை போன்ற வாசகர்களால் உடையாருக்கு கிடைத்த பாராட்டுகள் என்னை இதில் ஈடுபட பெரிதும் உதவி